வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மவுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரைவை பரிசீலித்த ஜனாதிபதி இலங்கை மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. முல்லைத்தீவில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கை. வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவர் தெரிவு எதிர்வரும் 28ஆம் தேதி. 3ஆம் தவணையின் முதலாம் கட்டம் நாளையுடன் நிறைவு. இலங்கை சிறைகளில் இடைநெரிசல் அதிகரிப்பு வெளியான தகவல். அலட்சியத்தால் நீரில் மூழ்கும் சம்பவங்கள் அதிகரிப்பு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை. லஞ்சம் வாங்கியதற்காக இந்த ஆண்டு அதிகளவான போலீசார் கைது. ஒரே இரவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய காட்டு யானைகள். சங்கப்பட்டி பெண் கொலை வழக்கு சந்தேக நபர் தவில் வித்துவானல்ல மரபு அறிக்கை வெளியீடு. ஹல்வேகி சூறாவளியால் இந்தோனேஷியாவில் அவசர நிலை பிரகடனம். முதியோர் இல்லத்தில் தீ விபத்து 11 பேர் உடல் கருகி பரிதாபகரமாக பலி. வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரைவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பார்வையிட்டார். நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெருமவும் கலந்து கொண்டார். தற்போதைய அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினால் நாளை பிற்பகல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரியளவான நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் நளின் கேவகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவிற்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல், ஆஸ்வசம கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான நலன் திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என்றும் பிரதியமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய நலன் திட்டங்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகித்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் அகழ்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி முல்லைத்தீவு இரட்டை வாய்க்கால் பகுதியில் வலஞ்சர்மடம் சந்திக்கு அருகில் கனரக இயந்திரம் கொண்டு ஆயுதங்களை தேடி 15 அடிக்கு மேல் தோண்டப்பட்டுள்ளது. எனினும் அங்கு ஆயுதங்கள் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதான அனுசரணை வழங்குவோர் BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. BT கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை BT கேஷ் அண்ட் கரி மற்றும் BT சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லா சப்பல். வெலிகம பிரதேச சபையின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை எதிர்வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. வெலிகம பிரதேச சபையின் தலைவராக பதவி வகித்த லசந்த விக்ரமசேகர கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பிரதேச சபை அலுவலக அறையினுள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கை எதிர்வரும் நவம்பர் 28ஆம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் முதல் கட்டம் நாளைய தினத்துடன் நிறைவடைகிறது. அதன்படி சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் டிசம்பர் 8ஆம் தேதி ஆரம்பமாகும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முஸ்லிம் பாடசாலைகளின் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் நவம்பர் 24ஆம் தேதி ஆரம்பமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை தங்க வைப்பதற்காக தற்காலிக தடுப்பு மையங்களை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறையில் அடைக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதைப்பொருள் சோதனைகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கக்கூடிய கைதிகளின் எண்ணிக்கை 10,350 என்று தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் சிறைச்சாலைகள் திணைக்களம் தற்போது கிட்டத்தட்ட 37,000 பேர் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றது. அவர்களில் பெரும்பாலானோர் 30 முதல் 40
40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றே தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் பூசா சிறையில் லோகுப்பட்டி அடைக்கப்பட்டுள்ள அறையில் கையடக்க தொலைபேசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசி மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் ஆறுகள், குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் நீரில் மூழ்கி உயிரிழப்பவர்களது எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கவலை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்களுக்கு முக்கிய காரணம் பாதுகாப்பற்ற அல்லது பழக்கமில்லாத இடங்களில் குளிப்பதே என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயக்குநர் பிரதீப் கொடிப்புலி தெரிவித்துள்ளார். மேலும் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார். நேற்று சிலாபத்தில் உள்ள திருஓயாவில் 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி இறந்ததை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிரிபத்கொடையைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழு அதன் ஆழம் குறித்த சரியான விழிப்புணர்வு இல்லாமல் தண்ணீரில் இறங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலேயே 4 பேர் இறந்தனர். மற்றும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இறந்தவர்கள் 12 முதல் 27 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சிலாபம் போலீசின் உயிர்காக்கும் பிரிவு, இலங்கை கடற்படை மற்றும் உள்ளூர்வாசிகளால் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக அதிக எண்ணிக்கையிலான போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தால் 20 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்திற்கு 5776 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 மாதங்களில் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் 94 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவற்றின் கீழ் 63 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அறிக்கை கூறுகின்றது. நடத்தப்பட்ட 94 சோதனைகளில் 51 சோதனைகள் பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 37 சோதனைகள் பயனற்றவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 32 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாவடியோடை மற்றும் பாலாமடு பகுதிகளில் காட்டு யானைகள் நேற்று ஒரே இரவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. மாவடியோடை பகுதியில் 5 வீடுகளையும் ஒரு கடையையும் உடைத்து நாசம் செய்ததுடன் பாலமடு பகுதியில் விவசாயிகளின் தங்குமிடமாக இருந்த 3 கொட்டகைகளையும் யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. மேலும் பல பயன் தரும் மரங்களும் அழிக்கப்பட்டன. இந்நிலையில் தொடர்ச்சியான காட்டு யானை தாக்குதலால் உயிர் அச்சத்தில் வாழும் மாவடியோடை மக்கள் தமது பகுதியில் யானைகளின் பிரச்சினைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டு யானை பிரச்சினை குறித்து மட்டக்களப்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். யானைகளை துரத்துவதற்கான முயற்சிகளில் கூட அதிகாரிகள் பின்வாங்குவதாகவும் மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். குறித்த பகுதியில் யானையின் தாக்குதல் தொடர்பில் குறித்த பிரதேசத்தின் கிராம சேவையாளருக்கு அறிவித்த போதிலும் தாக்குதல் நடந்து 2 தினங்களின் பின்னரே குறித்த பகுதிக்கு அவர் வருகை தருவதாகவும் பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிராமங்களில் இடம்பெறுகின்ற இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கிராம சேவையாளரே இவ்வாறான நிலையிலேயே இருந்து வருவதாகவும் கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மாவடியோடை மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் உயிர் மற்றும் சொத்து பாதுகாப்புக்காக உடனடி தீர்வை கோருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பூநகரி சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தவில் வித்துவான் அல்ல என இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது. குப்புலான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவானை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகியிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பில் இலங்கை இசைவேளாளர் இளைஞர் பேரவை வெளியிட்ட அறிக்கையில் அதனை மறுத்துள்ளது. அந்த அறிக்கையில் பூநகரி பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புபட்டதாக கூறப்படும் நபர் தவில் வித்துவான் என்று கூறப்பட்டு ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் போன்றவற்றில் பரப்புரை செய்யப்படுகிறது. குறித்த நபர் ஏற்கனவே பல திருட்டுச் சம்பவங்கள் மற்றும் குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டு பல வருடங்களாக தலைமறைவாக வாழ்ந்து வந்தவர். முதலில் அவர் ஒரு தவில் வித்துவான் அல்ல என்பதை அறிய தருகின்றோம். எனவே அவர் தொடர்பான செய்திகளை வெளியிடுகையில் தவில் வித்துவான் என்பதை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் என குறித்த பேரவை தெரிவித்துள்ளது. பயங்கரவாதத்திற்கு நிதி அளித்தல் மற்றும் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக பெயரிடப்பட்டு பட்டியலிடப்பட்ட 11 தமிழ் பிரஜைகளின் பெயர்கள் பாதுகாப்பு செயலாளரால் வெளியிடப்பட்ட அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் நீக்கப்பட்டுள்ளன.
ஐக்கிய நாடுகள் சபையின் உத்தரவுகளின்படி பட்டியலிடப்பட்ட தனிநபர்கள் தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயாகுந்தா இந்த அறிவிப்பை வெளியிடுகையில் இந்த நபர்கள் இனி பட்டியலில் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்று கூறினார். இதன்படி குறித்த இந்த நபர்களில் பெரும்பாலோர் தற்போது வெளிநாட்டில் வசிக்கின்றனர். குறித்த ஆவணத்தில் இலங்கையில் கொழும்பு, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அவர்களின் குடியிருப்பு முகவரிகள் மற்றும் வெளிநாட்டு முகவரிகள் இரண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மகியங்கனை சொரபோர பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மனைவி கத்தியால் குத்தியதில் பலத்த காயமடைந்த கணவன் மகியங்கனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக மகியங்கனை போலீசார் தெரிவித்துள்ளனர். படுகாயமடைந்த நபர் கிராதுரு கோட்ட துணை மாவட்ட தலைமையகத்தில் பணியாற்றும் 43 வயதுடைய சிவில் பாதுகாப்பு அதிகாரி என்றும் சொரபோர மீக்ககப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகியங்கனை சொரபோர மீக்ககப்பிட்டிய பகுதியில் வசிக்கும் 3 குழந்தைகளின் தாயான 42 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டில் தம்பதியினரிடையே ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து மனைவி தனது கணவரை கத்தியால் குத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். மொனராகலை போலீஸ் பிரிவில் வசிக்கும் இளைஞன் ஒருவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிர் மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் மொனராகலை மதுரு கட்டிய பகுதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போயா தினம் என்பதால் தாய் விகாரைக்கு சென்றுள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் அருகிலுள்ள கடைக்கு சென்று திரும்பிய தாத்தா பேரன் உயிரிழந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உயிர் மாய்ப்பதற்கு முன் தனது தாய் மற்றும் தந்தைக்கு எழுதப்பட்ட கடிதம் ஒன்றும் அவரது பணப்பையில் அவரது காதலியின் புகைப்படமும் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காதலி பல நாட்களாக தொலைபேசியில் பேசாததால் மனமுடைந்த இளைஞன் இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டு தாக்கிய மிக மோசமான இயற்கை அனர்த்தமான கல்மேகி சூறாவளியை தொடர்ந்து ஜனாதிபதி நாட்டில் அவசரகால நிலையை அறிவித்துள்ளார். இந்த சக்தி வாய்ந்த புயல் நாட்டின் மத்திய மாகாணங்கள் முழுவதும் பேரழிவின் ஒரு பாதையை உருவாக்கி குறைந்தது 241 பேரை பலியாகவும் காணாமலும் செய்துள்ளது. கல்மேகியின் சீற்றம் கடுமையான மழை வெள்ளத்தையும் கர்ஜிக்கும் காற்றையும் கட்டவிழ்த்து விட்டது. இதனால் கிராமங்கள் முழுமையாக மூழ்கின. ஆறுகள் கரைகளை உடைத்துக் கொண்டு பாய்ந்தன. வீதிகள் வெள்ள நீர் செல்லும் வழிகளாக மாறின. அதிகாரிகளின் கூற்றுப்படி குறைந்தது 114 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் திடீர் வெள்ளத்தில் மூழ்கியே இறந்துள்ளனர். மேலும் 127 பேர் இன்னும் காணாமல் போயுள்ளனர். அவர்களில் பலர் புயலின் சீற்றத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட செபு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த வெப்பமண்டல சூறாவளி நேற்று தீவு கூட்டத்தை விட்டு விலகி தென் சீனா கடலுக்குள் சென்ற போது அது ஏறக்குறைய 2 மில்லியன் மக்களின் வாழ்க்கையை சிதைத்திருந்தது. வீடுகள் இடிந்து விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் 5,60,000க்கும் அதிகமான கிராமவாசிகள் இடம்பெயர்ந்தனர். இவர்களில் 4,50,000 பேர் அவசர கால தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த மறுமொழி அதிகாரிகளுடனான உயர்மட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி மார்கோஸின் அவசர கால பிரகடனம் தீவிரமானதாகவும் அவசரமானதாகவும் இருந்தது. இந்த நடவடிக்கை அரசாங்கம் நிவாரண நிதியை விரைவாக விநியோகிக்கவும் அத்தியாவசிய சேவைகளை விரைவாக மீட்டெடுக்கவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் உணவு பதுக்கல் மற்றும் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் உதவும் என்று அவர் கூறினார். தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியா ஹெர்சகோவினாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததுடன் 30 பேர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போஸ்னியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள துசா நகரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தின் 7வது தளத்தில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் இங்கு தங்கியிருந்த வயதானவர்களும் உடல்நலம் பாதித்தவர்களும் தாங்களாகவே வெளியேற முடியவில்லை. அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின்படி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். அதற்குள் தீ வேகமாக பரவியதால் உடல் கருகி 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் மின் கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உறுதியான காரணம் தெரியாத நிலையில் மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நைனாதீபை புறப்படமாகவும் எழுதுமட்டுமாள் மற்றும் வவுனியா ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு பெரியதம்பி ஜெயபாலசிங்கம் அவர்கள் 6/11/2025 வியாழக்கிழமை அன்று வவுனியாவில் காலமானார்.
யாழ்ப்பாணம் தையிட்டியை புறப்படமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீதர் மஞ்சரி தேவி அவர்கள் 6/11/2025 வியாழக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார். யாழ்ப்பாணம் காரிநகர் பலகாட்டை புறப்படமாகவும் தட்டாதேரி சந்தையை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சச்சிதானந்தம் கமலாதேவி அவர்கள் 5/11/2025 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புத்தூரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஐயம்பிள்ளை நடராசா அவர்கள் 6/11/2025 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.